தற்போது ரஷ்யாவில் ஏற்பட்டது 8.8 ரிக்டர் நிலநடுக்கம். இதுவரை உலகில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பங்கள் எவை என்பது குறித்து விரிவாக பார்த்துவிடலாம். தென் அமெரிக்க நாடான சிலியில் 1960ஆம் ஆண்டு 9.5 ரிக்டர் அலகில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனாலும் இதனை தொடர்ந்து வந்த சுனாமியாலும் சுமார் 1600 பேர் இறந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் வடமேற்கு முனையில் உள்ள அலாஸ்காவில் 1964இல் 9.2 ரிக்டர் அலகில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 5 நிமிடங்களுக்கு மேல் நீடித்த பூகம்பத்தில் 130 பேர் இறந்தனர். 2004இல் இந்தோனேசியாவின் சுமத்ராவில் 9.1 ரிக்டர் அலகில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், தெற்காசிய நாடுகளில் 2,30,000 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேசியாவில் மட்டும் 1,67,000 பேர் மாண்டனர். தமிழகம், ஆந்திரா பகுதிகளிலும் பல்லாயிரம் பேர் உயிரிழந்தனர். ஜப்பானில் 2011இல் கடலுக்கடியில் 9.1 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட பூகம்பம், அதனைத் தொடர்ந்து வந்த சுனாமியால் 18,000 பேர் மாண்டனர். இதில் ஃபுகுஷிமா அணுமின் உற்பத்தி நிலையமும் பாதிக்கப்பட்டது. நிலநடுக்கம், சுனாமி ஏற்படும் பகுதிகள் எவை என்பதை பொறுத்தே உயிரிழப்புகளின் அளவும் அமைகின்றன. உதாரணமாக, மக்கள் நெருக்கம் குறைந்த அலாஸ்காவில் 9.2 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 130 பேர் மட்டுமே உயிரிழந்தனர். சுமத்ராவில் 9.1 ரிக்டர் அலகில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 2.3 லட்சம் பேர் உயிரிழந்தனர். மக்கள் நெருக்கம் மிகுந்த தெற்கு, தென்கிழக்காசிய பகுதிகளில் இது நடந்ததால் பாதிப்புகள் மிக மிக அதிகமாக இருந்தன.